தெரிஞ்சுக்கிட்டே இந்த தவிர ஏன் நம்ம எல்லாரும் செய்யறோம்னு தெரிய மாட்டேது. நிக்காக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பேசி வச்சா போதும். வாய்ஸ் கால்ஸ், வீடியோ கால்ஸ், சாட்டிங் எல்லாமே பறக்கும். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்றது நிக்கா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஹலாலான சர்டிபிகேட்டை நம்மளே தந்துக்கிறோம்னா பாத்துக்கோங்களேன். 25 வருஷம் ஹலாலா இருந்து வெயிட் பண்ண நீங்க இந்த 2-3 மாசம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து பார்த்து தவிர்ந்திருந்த நீங்க இந்த 2-3 மாசம் ஏன் பாவத்தை குவிச்சு கொட்டிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்க ஏன் ஆளாகிறீங்க? நிக்கா அப்படின்னு சொல்றது ஒரு முத்திரை. இந்த முத்திரை இல்லாம நீங்க எந்த பெண் கிட்டையும் பேசவே கூடாது. இதே மாதிரி நீங்க எந்த பெண் கிட்டையும் வாய்ஸ் கால்ஸ் பண்றது, வீடியோ கால்ஸ் பண்றது, ஏன் நான் சாட்டிங் பண்ணா கூடுமா? அதுவும் கூடாது. இது எல்லாமே ஹராம்ல கட்டுப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு பெண்ணை நீங்க திருமணம் செய்ய நாடுனா ஒரே ஒரு முறை நிக்காவுடைய நோக்கத்தால அந்த பெண்ணை நீங்க பாக்குறது தவறு இல்லை. அதுக்கு மேல அந்த பெண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பெண்ணுடைய கேரக்டரை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சகோதரர் இல்லைன்னா அந்த பெண்ணுடைய தந்தையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த பெண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இதனால் வர இந்த பாவத்தை நீங்க தெரியாம செஞ்சிருந்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும்.